Hi guys, welcome to Mupalai Training Academy. So guys, வெளிய thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ்ஐக்கு நான் புதிதா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். எப்படி படிக்க துவங்குவது? So 6th to 10th போலாமா? 10th to நிறைய பேர் வந்து 10th 9th எல்லாம் முடிச்சிட்டு 6th வாங்க அப்படினு சொல்றாங்க சார். ஏன்னா அதுல தான் நிறைய இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் வேலைக்கு போறேன் சார், நான் என்ன பண்ணட்டும்? இதெல்லாம் நிறைய பேருடைய கேள்வி. முக்கியமா சமச்சீர் புக் அவசியமா சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய क्वेश्चंस வச்சிட்டு தான் இருக்கீங்க. சோ கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய டவுட்ஸ்க்கு தான் நாங்க ஒரு கமெண்ட்ஸா படிச்சிட்டு ஒரு வேல்யூபிள் டவுட் கேட்டிருந்தா அதுக்கான சால்வ் பண்றதுக்கான வீடியோஸ் தான் நாங்க போடுறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிய போகுது. சோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கவனிங்க. இது 5 ஸ்லைடு தான், ரொம்பலாம் கூட இல்ல, 5 ஸ்லைடு தான் வீடியோ. அதுல முதல் ஸ்லைடு இதுவே போயிடுச்சு கண்டென்ட்டே. சோ 5வது ஸ்லைட்லயும் முக்கியமான ஒரு விஷயமே எழுதியிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப் ஒரு மந்த்ராவாவே இருக்கும். சோ வந்து கொஞ்சம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட். TNUSRB SA 2024க்கான புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமையான 22/1/2024. சோ அட்மிஷன் செய்ய விரும்பக்கூடிய நபர்கள் வந்து வேலூரா இருந்தா 720040039553 அல்லது 3918 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சோ திருச்சியா இருந்தா 8111070706 அல்லது 7088 இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. சோ சைரன் டெஸ்ட் பேட்ச் முக்கியமான ஒரு டெஸ்ட் பேட்ச். ஸோ 1800க்கு ஒரே அமௌண்ட் 2 டெஸ்ட் பேட்ச்னு சொல்லியிருந்தேன். ஜனவரி 22ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 500 மெம்பருக்கான அட்மிஷன் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் 50 தான் பாக்கி இருக்கு. ஸோ வந்து ஜாயின் பண்றவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. அதில் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அது எனேபிள் ஆகாது, அடுத்தது தான் ஜாயின் பண்ற மாதிரி வந்துடும். ஸோ ஒரே அமௌண்ட்ல 2 டெஸ்ட் பேட்ச். விருப்பம் உள்ள நபர்கள் சீக்கிரமா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வைக்கிறேன். வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டாலும் அவங்களும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய கட்டத்துக்கு வந்துட்டோம், ஓகேவா? சரி பார்க்கலாம். 6th to 10th போலாமா, 10th to 6th போலாமா? இதுக்கு முதல்ல சமச்சீர் புக்கு அவசியமா நிறைய பேருக்கு தெரியணும். சமச்சீர் புக்குன்றது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சமச்சீரை தாண்டி எஸ்ஐ தேர்வுல கேள்விகள் வரல அப்படின்றத வந்து ஷியோரா கற்பூரம் அழிச்சு சத்தியம் பண்ணாத குறையா நம்ம பேசலாம், ஓகேவா? ஏன் அப்படின்னா சமச்சீர்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் அவங்க கொஸ்டினா டெவலப் பண்ணாங்க. அதுலயும் முக்கியமா இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணியே கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்னுடைய எஸ்ஐல வந்து 80 கேள்விகள் உங்களுக்கு ஜிஎஸ் பொது அறிவு பிரிவுல இருந்து வருதுன்னா அந்த 80 கேள்விகள்ல ஒரு 20ல இருந்து 23 கேள்விகள் வந்து எது வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் கொஸ்டினும் உங்களுக்கு தெரியுமா பேஸ் பண்ணி. அப்ப பாருங்களேன், ஒரு 80ல 20 to 23 கொஸ்டின்ஸ் வருதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அது வைட்டேஜ். கிட்டத்தட்ட ஒரு 25% கேள்விகள், 100% கேள்வியில 25ல இருந்து ஒரு 30% கேள்விகள் அதிலே வந்துடுது உனக்கு. 30%, நான் சொல்றது சாதாரணம் இல்லைங்க, 30% கேள்விகள் உனக்கு பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமால அதே வருது. அப்ப சமச்சீர்ல தானே அந்த பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமாவும் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா முதல்ல? உங்களுக்கு தெரியுமா அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்குன்னுட்டு? அதெல்லாம் வந்திருக்கு, ஓகேவா? நாங்க ப்ளூ பிரிண்ட்டுமே போடுறோம். இன்னொரு வீடியோலயே நான் வந்து தெளிவா உனக்கு ஸ்டடி பிளான் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறேன். எப்படி படிக்கணும், எப்படி பண்ணக்கூடாது, என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னுட்டுலாம், ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நமக்கு சமச்சீர் புக்குன்றது ஒரு எஸ்ஐ தேர்வுக்கு மிக மிக அவசியம். போய் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கன்னா போயிட்டு அடிச்சு பிடிச்சாது ஸ்கூல் பசங்க கிட்ட மிரட்டி உருட்டியாவது சமச்சீர் புக்கை வாங்கிக்கோங்க. நாங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. உனக்கு சப்போஸ் புக்கு கிடைக்காதவங்களுக்கு சொல்றேன், எஸ்சிஆர்டி புக்கு நாங்க ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நாங்க கூடிய சீக்கிரத்துல வெளியிடுறோம். அதாவது 6th இருந்து 12th வரையும் இருக்கக்கூடிய பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் ஃபுல்லா, கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி ஃபுல்லா, பயாலஜினா பயாலஜி ஃபுல்லா, ஹிஸ்டரினா ஹிஸ்டரி ஃபுல்லா. நீங்க எங்கேயும் தேட வேண்டாம், எல்லாமே சமச்சீர் புக்கோட கண்டென்ட் சமச்சீர் புக்கே, ஓகேவா? அது நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வேணும்ன்றவங்க கூட அதை வாங்கிக்கலாம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்க சொல்றோம், அது நாங்க வெளியிடும் போது சொல்றோம், ஓகேவா? ஆனா கிடைக்கிறவங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க, சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா அதை தாண்டி கேள்விகள் வர போறது இல்லை. முக்கியமா அதுல இருக்கக்கூடிய இப்ப நீங்க வந்து எங்க கிட்ட இருக்கக்கூடிய புக்கே வாங்கி அந்த ஒன்லைனரே நீ படிக்கிறனா கூட சமச்சீரை பார்த்துட்டு அந்த ஒன்லைனர் பாக்குறேன்னா செம்ம ஈஸியா போயிடும் உனக்கு. அப்ப நீயே ஆன்சர் சொல்லுவேன். கொஸ்டினை படிக்கும் போது இதுதான் ஆன்சர் நீ சொல்லுவ. அதுக்காக தான் நான் சொல்றேன், புரியுதா? சரி, சமச்சீர் அவசியம். நெக்ஸ்ட் 6th to 10th போலாமா, 10th to 6th போலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க 10th 9th ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்தா நிறைய क्वेश्चंसலாம் வந்திருக்கு. சோ 10thல இருந்து ஆரம்பி, 10th முடிச்சிட்டு 9th முடிச்சிட்டு 6thலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓகேவா? படிக்கேட் ஒரு 10 படிக்கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே ஒருத்தன் எவ்வளவு பெரிய காலை வச்சிருந்தாலும் 10வது படிக்கேட்ல தூக்கி காலை வைக்க முடியுமா? முடியாது. ஃபர்ஸ்ட் படிக்கேட், 2வது படிக்கேட், 3வது, 4வது, 5வது இப்படி படிப்படியா ஏறினாதான் அவனுடைய ஒரு சக்சஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ்ல இருக்கும். தட் மீன்ஸ் வந்து ஒரு ஈக்குவல் ப்ரோக்ரஸ்ல இருந்து அந்த சக்சஸை போய் அடைவான். எடுத்த உடனே 10வது படியில தான் கால் வைக்கணும்னா முதல்ல அவனுக்கு தடுமாற்றம் வரும். இப்படி போயிட்டு எடுத்தோடனே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், ஏய் நீ தான் நல்லா தாண்டுவியே, 10வது படிக்கட்டு தாண்டுடான்னு ஒருத்தனுக்கு சேலஞ்ச் வைக்கிறேன்னா அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும், கையெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். நார்மலாவே நிறைய பேர் கை உதிரும். இதுல சாதாரணமா அந்த ஒரு சேலஞ்ச் வேறு விட்டாங்களே என்ன ஆயிடும்? கை உதிர ஆரம்பிக்கும். அவன் என்ன நினைப்பான்?
அது ஒரு டாஸ்கா ஃபீல் பண்ணுவான். எடுத்தோடனே 10th அப்ப அங்க போனோமா, அவ்வளவு உயரத்துக்கு போனோமா அப்படின்றத அவனுக்கு பயம் வந்துடும். இதுதான் நீங்களும் படிக்கும் போது ஃபீல் பண்ணுவீங்க. 10th புக்கை பார்த்த உடனே பயந்துருவீங்க. 6th புக்கு இவ்வளவு இருக்குமா, அதாவது 3 டேர்ம் சேர்ந்து இவ்வளவுதான் வரும். ஆனா 10th புக்கு ஒரே இதுவே இவ்வளவு போர்ஷன்ஸ், 25 லெசன், சயின்ஸ் சோஷியல் நிறைய லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூக்கி வாரி போடும். அப்ப எடுத்தோடனே பயப்படுவேன், எடுத்தோடனே படிக்க மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அவ்வளவுதான், எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்தவொடனே ஃபைலா போயிடுவேன். இது தேவையா? அப்ப 10th to 6th போறதுன்றது யாராவது சொன்னாலும் நம்பலாமா? இப்ப நமக்கு டைமும் நிறைய இருக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு. ஓகேவா? எலெக்ஷன் வந்துடும், எலெக்ஷன் முடிஞ்சோடனே தான் நோட்டிபிகேஷன் விட போறாங்க. அப்ப எப்படியோ பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது எலெக்ஷன் வந்தோடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டோம், சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படி நமக்கு நோட்டிபிகேஷன் போன முறையே மேல விட்டு நமக்கு டக்கு டக்குன்னு முடிச்சாங்க. இந்த முறையே ப்ராசஸ் மேல விட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிடுவாங்க. அப்படி உனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வர டைம்ல போய் நீ உட்காந்து படிக்கிறதா இருந்தா இதெல்லாம் டைம் வேஸ்ட். இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்கு. அப்போ நம்மளுடைய பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th to 10th போறது தான். 10th to 6th போறதுன்னு யாரு சொன்னாலும் அதை காது கொடுத்து கூட கேட்காதீங்க. ஓகேவா? அப்ப 10th to 6th போறது மோசம், 6th to 10th போறது தான் பெஸ்ட். ஏன்னா 6th படிச்சு ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு மெல்ல 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 அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட்ஸ் போனாதான் 7th படிக்கும் போது 6th படிச்சது உனக்கு உபயோகப்படும். 9th படிக்கும் போது 8th படிச்சது உனக்கு உபயோகப்படும். அப்படி ஒரு ஸ்டாண்டர்டா கவர் பண்ணாதான் தெரியும். திடீர்னு போற ஒரு 9th ஒரு லைட் படிக்கும் போது, ஒலியை பத்தி படிக்கும் போது ரேலே எஃபெக்ட்னால தான் இது நடக்குது அப்படின்னு சொல்ற. திடீர்னு ரேலேனா யாரு, அவர் என்ன எஃபெக்ட், அவர் என்ன சொன்னார், எதுவுமே தெரியாது. அப்ப அதனுடைய இது உனக்கு 6th 7th 8th புக்ல தான் கவர் ஆயிருக்கும். அப்ப அதை புரிஞ்சுக்கணும்னா இது உனக்கு புரிஞ்சிருக்கணும். அது ஏன் விட்டுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. அப்ப டைரக்டா 10th படிக்கேட்ல போய் உட்கார முடியாது எவனாலையும். 6th முடிக்கணும், 6th அடுத்து 7th முடிக்கணும், 7th அடுத்து 8th முடிக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்ப ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒதுக்கிக்கோ. ஒரு மாசம் பொறுமையா படிப்பு. நமக்கு நிறைய டைம் இருக்கு. பிப்ரவரி மாசம் எடுத்துக்கிறியா, 6th ஃபுல்லா முடிச்சிருந்தாங்க. பிப்ரவரி, மார்ச் 7th ஃபுல்லா முடிக்கணுங்க. ஏப்ரல் 8th, மே 9th. இப்படி நீ முடிக்கும் போது நோட்டிபிகேஷன் வரும்போது நீ 10th வரையும் முடிச்சிட்டு இருப்ப. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ ரிவிஷன் தான் பண்ணுவ. உனக்கு படிக்கிறதுக்கான டைம் இருக்காது. ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணணுமே தவிர படிக்க கூடாது. இது நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ எது பெஸ்ட் சாய்ஸ்னு இப்ப நான் சொல்லிட்டேன். அப்ப 6th to 10th போறது தான் பெஸ்ட் சாய்ஸ். நாங்க போட்டிருக்க சைலண்ட் டெஸ்ட் பேட்ச்மே அந்த ஒரு அடிப்படையில தான் இருக்கு. நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஷெட்யூல்ஸ் ஒரு முறை நீங்க வேணா பாருங்க. ஓகேவா? ஸோ அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தது நான் ஜாப் போறேன். நிறைய பேருடைய கேள்வியே இந்த ஜாப் போறதை பத்தி தான். ஸோ ஜாப் போறேன் அப்படின்னா எனக்கு இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய படிக்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே அவ்வளவு டைம் எனக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. சார் எனக்கு இன்ஸ்டால ஒர்க் இருக்கு, எனக்கு ஃபேஸ்புக்ல ஒர்க் இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்ல ஒர்க் இருக்கு, எனக்கு அடுத்தது நிறைய சோஷியல் மீடியாஸ்ல நான் ஆக்டிவா இருக்கேன், எனக்கு அதுலலாம் ஒர்க் இருக்கு, உங்க ஒர்க்கை பார்க்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்க என்கிட்டயே சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஸ்மால் அட்வைஸ் தான் இது. இட்ஸ் நாட் ஒரு ஸ்மால் டைம் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். என் தரப்புல இருந்து நான் கொடுக்கக்கூடியது. இந்த டைம்ல நீங்க இவ்வளவு படிங்கமா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. தட் மீன்ஸ் ஒரு நார்மல் பீப்புள், நான் வீட்டுல வெட்டியா தான் சார் இருக்க போறேன் அப்படின்னா, நான் எஸ்ஐக்கு தான் முழு நேரம் படிக்க போறேன் வீட்லயே உட்காந்துட்டு சும்மா, அதனால அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் எனக்கு ஒதுக்கிடணும். ஒரு நாளைக்கு 6 hours. இந்த 6 hours உன்னுடைய சாப்பாடு, உன்னுடைய பொழுதுபோக்கு ஆக்டிவிட்டிஸ், அந்த வாட்ஸ்அப், அந்த சோஷியல் மீடியாஸ் எதுலையுமே லாகின் ஆகக்கூடாது. எதுலையுமே, அதாவது உன் மைண்ட் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது. 6 மணி நேரம் நீ ஒதுக்கிருக்கனா அந்த 6 மணி நேரம் முழுக்க 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 ஸ்டடீஸுக்கு தான். ஒர்க்கிங் பீப்புள், நான் வேலைக்கு போறேன் சார், நான் உங்ககிட்ட 4 மணி நேரம் தான் கேட்கிறேன், 6 மணி நேரம் கேட்கல. அந்த 4 மணி நேரத்தை நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுதுக்கோங்க, 4 மணில இருந்து 8 மணி வரையும் படிங்க 4 மணி நேரம் தொடர்ந்து அப்படின்னு சொல்ல. இந்த 4 மணி நேரத்தை பிரிச்சுக்கோ. காலையில ஒரு 1 மணி நேரம், பஸ்ல போகும்போது ஒரு 1/2 மணி நேரம், ரிட்டர்ன் பஸ்ல வரும்போது ஒரு 1/2 மணி நேரம், நைட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம், கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் நீ சோஷியல் மீடியாஸ்ல பார்த்துட்டு திருப்பி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம். இப்படி ஸ்பிளிட் பண்ணுங்கன்றேன் நான். ஒரே ஷாட் இவனை கூட 6 மணி நேரம் அப்படியே உட்காந்து 6 மணி நேரம் தொடர் யாராலையும் அப்படி உட்கார முடியாது. 1/2 மணி நேரமே உட்கார முடியாது, 6 மணி நேரமா உட்கார போறேன். சோ நான் இந்த அவசரம் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் விட்டு உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டிஸையும் பாதிக்காம, என்னுடைய ஸ்டடீஸும் பாதிக்காம இந்த டைமை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஒர்க் நேச்சர். இப்ப நான் சொல்லிடலாம் இந்த மாதிரி எழுந்துக்கோ, இந்த மாதிரி படினிட்டு, ஆனா அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன வேலை இருக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியாது இல்ல. சோ எல்லாருக்குமே ஒரு ஒர்க் டியூட்டி என்னன்றது அவங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கிறது தெரியும். சோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை என்ன பண்ணிக்கோங்க, ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் ஒர்க்கிங் பீப்புள் பஸ் டிராவல் எடுப்பீங்க. சார் நான் வண்டியில போறேன், சரி வண்டியில போயிட்டு அங்க போய் ஆஃபீஸ்ல எதுனா ஃப்ரீ டைம் கிடைச்சா லஞ்ச் ஹவர்ல ஒரு 1/2 hour குள்ள சீக்கிரமா சாப்பிட்டு ஒரு 1/2 hour படி. ஸோ படிக்கணும்னு நினைச்சா எப்படி வேணா படிக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்க இப்படி ஒதுக்கிக்கணும். ஏன்னா இந்த 4 சப்ஜெக்ட் தான் உனக்கு வைட்டல் ரோல். இல்லை வைட்டல் ரோல்ன்றதை விட இது 4 தான் முக்கியமே.
ஸோ அந்த 4 பேர் எப்படி படிக்கணும்ன்றதான் சொல்லியிருக்கேன். தமிழுக்கு கூட 1 hour ஒதுக்கியிருக்கேன். காரணம் என்னன்னா தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வுக்கு எப்படி படிக்கணும்ன்றத நேத்தே சிலபஸ் அனாலிசிஸ்ல போட்டிருக்கேன், போய் ஒரு முறை பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. உளவியல் வந்து 1 hour வீட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்க 1 hour டெடிகேஷனா படிங்க. ஏன்னா மார்க் தூக்க போறதே உளவியல் தான். மார்க் நீ எங்கேயோ இருக்கிறவன எங்கேயோ கூட்டிட்டு போய் வைக்கும் பாருங்க, அந்த மாதிரி உளவியல் தான் மார்க் தூக்கும். வேலைக்கு போறவங்க 40 நிமிஷம். ஸோ இவங்க 1 hour எதுக்கு ஒதுக்கி இருக்குன்னா 40 நிமிஷம் ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு டைம் இருக்காது. பட் ஆனா அவங்களுக்கு தெளிவா ஒரு மன திடம் இருந்துச்சுன்னா நீ அந்த டைமை எக்ஸ்ட்ரா எடுத்து எதனா பண்ணிக்கலாம். 40 நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்துரு, எதனா ஒரு வீடியோ பாரு, எதனா ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கோ. ஒர்க் அவுட் பண்றது அதுக்கப்புறமா ஃப்ரீ டைம் சண்டே லீவ் கிடைக்கும் போது எதனா எடுத்து ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ, அவ்வளவுதான். அறிவியல் கண்டிப்பா 2 மணி நேரம், சமூக அறிவியல் 2 மணி நேரம் படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அறிவியலும் சமூக அறிவியலும் எவ்வளவு படிச்சாலும் முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நீ சும்மா நான் வாசிச்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, தெளிவா படிச்சேன்னு இருக்கணும். தெளிவா படி, நிறுத்தி நிதானமா படி, எல்லாத்தையுமே படி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேலைக்கு போறவங்களுக்கு அறிவியலுக்கு 1 மணி நேரம் 25 நிமிஷமும் சமூக அறிவியலுக்கு 1 மணி நேரம் 25 நிமிஷமும் கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா அவங்க அந்த டைமை வந்து அதுக்குன்னு அலோகேட் பண்ணி படிக்கணும். ஸோ இது பெரும்பாலும் பஸ்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா பஸ்ல போகும்போது உனக்கு வந்து எதுவுமே தெரியாது, அழகா ஒரு ஹெட்செட் மாட்டிட்டு காதுல எதுவுமே விழாத மாதிரி மாட்டிட்டு பாட்டுலாம் கேட்காது, சும்மா எதுவும் காதுல வரக்கூடாது, மற்றவங்க பேசுறது எதுவும் கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஹெட்செட் மாட்டிட்டு உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணி படிச்சுட்டே போ மெட்டீரியல்ஸை வச்சுட்டு போன்ல. ஓகேவா? தமிழுக்கு உங்களை 1 மணி நேரம் ஒதுக்க சொல்றேன், உங்களை ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்க சொல்றேன். பிகாஸ் தமிழ்ன்றது தகுதி தேர்வு ரொம்ப முக்கியம். கடைசியில் அது நம்மள தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்ல. ஸோ அந்த தமிழ் தகுதி தேர்வை வந்து முடிச்சு விட்டு போனோம். ஸோ அதனால தமிழ் தகுதி தேர்வுக்கு கொஞ்சமா படிச்சு வச்சுக்கோங்க. நான் அது எப்படி படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட்ஸை படிக்கணும், எது பெஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்றத நான் நேற்று சிலபஸ் வீடியோல போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டைம் டேபிள் ஃபார் நார்மல் பீப்புள் அண்ட் தென் ஒர்க்கிங் பீப்புள். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர நான் இன்னொரு வீடியோவும் போட போறேன், எப்படி எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல என்னென்னலாம் படிக்கணும்ன்றதையும் அது நானும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இது நான் கடைசியா சொன்னேன்னு சொன்னல, முடியாது என்று சொல்பவன் முட்டாள். என்னால் இது முடியாதுங்க அப்படின்னு சொல்றவன் முட்டாள். முடியும்னு சொல்றவன் புத்திசாலி கிடையாது, அவன் ஏமாளி. ஏன்னா அவன் முடியும்னு சொல்லுவான், நான் எஸ்ஐ ஆக மாட்டேன், நான் முடியும்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தோத்து போனதுக்கு அப்புறம் ரீசன் சொல்லுவான், நான் அந்த ஒரு கொஸ்டின் ஓஎம்ஆர்ல தப்பா ஷேட் பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த வேலை கிடைக்கல. இது ஏமாளி, ஏமாந்து போயிட்டேன். உன் மேல நீ நம்பிக்கை வச்சதுனால தான் ஏமாந்து போய் நின்றுட்டு இருக்க. அப்ப முடியும்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத, முடித்து காட்டுபவனே திறமைசாலி. பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கேன், நீங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எங்க சேனலை ஃபாலோ பண்ற நீங்க ரொம்ப திறமைசாலியா தான் வரணும்ன்றது எங்களுடைய விருப்பம். அப்ப நீங்கள் தான் அந்த முடித்து காட்டுபவர்கள், நீங்கள் தான் திறமைசாலி அப்படின்னு சொல்றேன். அப்ப முடியும்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத, முடிச்சு காட்டிட்டு பேசு. முடித்து காட்டுபவனே திறமைசாலி, அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்றேன். ஸோ என்ன வெடிக்கலாமா, அது எதுக்குன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெடிக்கலாமான்றது நீ உன்னுடைய வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சி சரவெடியை தான் சொல்லியிருக்கேன். ஸோ வெடிக்க ரெடியா இருந்தா இன்றிலிருந்து உங்களுடைய பயிற்சியை துவங்க ஆரம்பிச்சிருங்க நல்லபடியா. ஸோ இனிதே துவங்கட்டும் உங்களது பயிற்சி. ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.